அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானை குறித்து பல ஆதரவான விஷயங்களை வெளியிட்டதுனால ஜோதிடர் பாபு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிரட்டல்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்றது அவரே ஒரு நேர்காணல் சொல்லியிருக்காரு. இது குறித்து அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஜோதிடர் பாபு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலங்களாகவே தொடர்ச்சியாக சீமானை குறித்தும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் குறித்தும் எல்லா நேர்காணலையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசிய ஒரு காரியத்தினாலேயே இவருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிரட்டல்கள் வந்துட்டு இருக்கு. அதாவது நீ பாஜக கட்சிக்கு தான் ஆதரவாக பேசணும், திமுக கட்சிக்கு தான் ஆதரவாக பேசணும் அப்படின்னு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில ரவுடி கும்பல் பார்த்தீங்கன்னா இவர் அதிக அளவில் மிரட்டுறாங்க அப்படின்றத இந்த ஒரு நேர்காணலில் ரொம்ப வெளிப்படையாகவும் தைரியமாகவும் பார்த்தீங்கன்னா ஜோதிடர் பாபு பகிர்ந்திருக்காரு. நாம் தமிழ் கட்சி குறித்து அவர் விமர்சனம் பண்ணுற காரணமே என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளரே கிடையாது அப்படின்னும், நாம் தமிழ் கட்சி குறித்த எல்லா கேள்விகளையுமே நான் பார்க்குறப்பெல்லாம் மக்கள் கேட்குறாங்க, அதனால தான் இந்த நேர்காணலை பயன்படுத்தி அவங்க கேட்ட எல்லா கேள்விகளும் நான் பதில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னும், மற்றபடி நான் ஒரு சீமானுடைய ஆதரவாளர் அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காரு ஜோதிடர் பாபு. மேலும் இது யார் யார் அவங்க மிரட்டுறாங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவரால் பார்த்தீங்கன்னா தைரியமாக பதில் சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த பேரை அவர் வெளியிட்டாரு அப்படின்னா மேலும் அவருக்கு அதிகப்படியான பாதிப்புகள் தான் ஏற்படும் அப்படின்னும். ஏன்னா காலங்காலமாக திமுக கட்சி அப்படின்னாலே அது ஒரு ரவுடி கட்சி தான் அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா பயத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஏற்ற மாதிரியே திமுக கட்சி ஆட்சியில் இருந்தால் அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி போல நடந்துக்கிறதும் அனைவருமே மிரட்டி ரவுடிசம் பண்ணுறதோ அப்படின்ற காரியத்தை காலங்காலமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க மிரட்டுறாங்க அப்படின்றதுனால என்னுடைய தொழில் தர்மத்தை விட்டுற முடியாது அப்படின்னும், நான் ஒன்றும் சீமானுடைய ஆதரவாளர்கள் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக சீமானுக்கு ஆதரவாக பேசிடல அப்படின்னும், சீமானுடைய ஜாதகம் என்ன இடத்துல இருக்குது, அதை வச்சு அவருக்கு கிரகங்கள் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் வெளியிடுறேனே தவிர இது எதுவுமே என்னுடைய கருத்துக்கள் இல்லை அப்படின்றத ரொம்பவே உறுதிப்படுத்தியிருக்காரு ஜோதிடர் பாபு. இப்போ இருக்க நிலவரப்படி சீமானுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நெறியாளர் கேட்ட கேள்விக்கு உண்மையிலேயே இந்த 24 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த இடத்தை தொடுவார் அப்படின்றது எனக்கு 23 ஜூலை மாதமே தெரியும் அப்படின்னும், அந்த ஒரு தருணத்தில் அவருடைய ஜோசியத்தை நான் பார்க்குறப்போ அடுத்த வருடம் இந்த நேரத்துக்குலாம் சீமான் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பாரு அப்படின்னு நான் அப்பவே கணிச்சு சொல்லியிருந்தேன். நீங்கள் வேணும்னா என்னுடைய சேனலில் போய் வீடியோக்களே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி இந்த வீடியோவில் போய் பார்க்கும்போது தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்த வருடம் இந்த ஜூன் மாதம்லாம் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் எந்த வகையில் அப்படின்னு தெரிவிக்காமல் இருந்தார். ஜோதிடர் பாபு சொல்லிய மாதிரியே மாநில அளவில் நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு சிறந்த அந்தஸ்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் ஜோதிடர் பாபு சொன்னாலே சீமானுடைய அரசியலுக்கு வலு சேர்க்கும் விதமாக நிறைய நிகழ்வு நடக்கும் அப்படின்றத நிர்வாகிகளும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி நம்பிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக ஜோதிடர் பாபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ போகிற மாதிரியே சீமானோட வளர்ச்சி போச்சு அப்படின்னா 26 தேர்தலில் சீமான் ஆட்சியை பிடிக்கவே நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு கருத்து தான் நிச்சயமாக ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே சீமானை குறித்து பேச வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்த நிலையில் மேலும் அவர் துணிச்சலாக பேசுறாரு அப்படின்னும் போது நிச்சயமாக இவருக்கு பாதுகாப்பாக நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் இருப்பாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், ஜோதிடர் பாபு கணித்த இந்த ஒரு விஷயம் எவ்வளவு துல்லியமாக நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.